அன்பார்ந்த தியானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஹாப்பினஸ், இது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது புலன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்கள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம எந்த காலத்தில் அதை செயல்படுத்தினோம் என்று சொன்னால் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். இந்த நாளில் என்ன சொல்றாங்க, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய பணத்தை பேங்கில் போடுவதற்கும் இந்த நாளை நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது, சந்தோஷத்துல போய் இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் இருக்குது, இந்த புக்கில் போடுவோம் அப்படின்னா அது நீண்ட நாள் அங்கே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷம் என்பது என்ன சொல்லலாம்னா உறவால் வரக்கூடிய சந்தோஷம். அப்ப எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா தன்னுடைய துணை, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய நண்பர்கள், துணையிடம் கிடைக்கின்ற அரவணைப்பு வேறு, குழந்தைகளிடம் கிடைக்கின்ற பாசங்கள் வேறு, நண்பர்களிடம் பழகுகின்ற தன்மைகள் வேறு. இது எந்த காலத்தில் நாம் அந்த செயல்பாடுகளை நமக்கு சந்திரன் தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். சந்தோஷத்தை தூண்டிவிடக்கூடியவன் யார் என்று சொன்னால் சந்திரன். அதை செயல்படுத்தக்கூடியவன் சுக்கிரன். செயல்படுத்தக்கூடியவன் சுக்கிரன் தான். ஆனால் சந்தோஷத்தை தூண்டிவிடக்கூடிய அந்த சந்திரனை சந்திரன் நம்மளுடைய லக்கணத்திற்கும் நம்மளுடைய ராசிக்கும் எத்தனாம் இடத்தில் இருக்கும்போது நாம் பொருளாதார மேன்மை, இல்லற வாழ்க்கை, குடும்பத்தில் ஒற்றுமையை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை தான் இப்போ சொல்ல போறேன். அப்ப சந்திரன் எப்பயுமே லக்கணத்திற்கு 3, 6, 11 சந்திரன் வரும் நாள் அது ஒரு சந்தோஷமான நாள்னே குறிச்சு வச்சுக்கிடும். சந்தோஷமான நாள். லக்கணத்துக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம், லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது அவர் அந்த கட்டத்தில் இருக்கின்ற 2.25 நாள், 2.5 நாள் வச்சுக்கிடுங்களேன். அந்த 2.5 நாள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அது கண்டிப்பாக வெற்றி பெறும். நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சேமிப்பை அன்றைய தினத்தில் நீங்கள் பேங்க்ல போடலாம். இதை செய்து பாருங்கள். இதை நாம் அதை நம்ம இயக்கம் என்பதை எல்லாமே நிறைய வீடியோக்கள்ல என்ன சொல்லலாம், நமக்கு சில இதுகள் மறந்துடும். எல்லாமே மறந்துடும். மனிதன் மறந்துடுவான். அப்ப லக்கணத்திற்கு 3, 6, 11 சந்திரன் வரும் நாள் நமக்கு சந்தோஷமான நாள். இது பேச்சுலராக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் இருக்கிறவங்க, பெரிய வயதானவர்களாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளிடம் பாசமாக இருப்பதற்கும், தன்னுடைய குழந்தைகளிடம் என்ன சொல்லலாம் ஒன்றை கேட்பதற்கும் இந்த 3, 6, 11 நம்மளுடைய லக்கணத்திற்கு 3, 6, 11 சந்திரன் வரும் நாள் லக்கியான நாட்களே. அதற்கு அடுத்து சந்திரன் நின்ற இடத்திற்கு 1, 4, 7, 10 சந்திரன் வரும்போது, சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போதும், சந்திரனுக்கு 4 சந்திரன் வரும்போதும், சந்திரனுக்கு 7 சந்திரன் வரும்போதும், சந்திரனுக்கு 10 சந்திரன் வரும்போதும் நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த அதாவது மனிதனுடைய ஐம்புலன்களுக்கு தேவையான இளற வாழ்க்கையாக இருந்தாலும் சட்டம், ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு நாள் அந்த ஒரு 2.5 நாளைக்குள்ள ஒரு டூர், 2 நாளைக்குள்ள ஒரு டூர், ஒரு கோயிலுக்கு போய் அங்கே ஒரு ரூம் போட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு கடலில் குளித்து சந்தோஷமாக இருந்து வருவதற்கும் இந்த நாள்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அன்று இறைவனிடம் நாம் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும். இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப
சந்திரன் லக்கணத்திற்கு 1-4-7 சந்திரன் வரும்போதும் அந்த நாட்கள் என்ன சொன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்துக்குரிய நாட்கள். சந்தோஷம் என்பது என்ன சொன்ன இல்லற வாழ்க்கை மட்டுமல்ல, பணம், பொருளாதாரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். லக்கணத்திற்கு 3-6-11 சந்திரன் வரும்போதும், லக்கணத்திற்கு 1-4-7-10 என்ன சொல்லலாம்னா சந்திரன் வரும்போதும் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இதிலும் இன்னொரு கணக்கு இருக்கிறது. இது அந்த கட்டத்துக்குள் சந்திரன் இருக்கின்ற என்ற நாட்கள் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளலாம். ஆனால் அதிலும் மிக முக்கியமாக அந்த கட்டத்திற்குள் லக்கணத்திற்கு 3-6-11 சந்திரன் வரும்போதும், சந்திரனுக்கு 1-4-7-10 சந்திரன் வரும்போதும், அங்கே தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் நீங்கள் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கி பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை அந்த கட்டத்தில் இருக்கும். லக்கணத்துக்கு 3-6-11 சந்திரனுக்கு 1-4-7-10 இருக்கும். அந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு என்ன சொன்ன பெரிய வெற்றியை கொடுக்கும். மொத்தத்துக்கு கட்டம் என்பதும் நன்மையை கொடுக்கும். ரொம்ப அறுதியிட்டு என்ன சொன்ன வட்டத்திற்குள் இருக்கின்ற புள்ளியை டச் பண்ணினால் பாயிண்ட் அதிகம். வட்டத்தை டச் பண்ண சக்சஸ். வட்டத்துக்குள்ள ஒரு நடு வட்டத்துக்குள்ள நம்மளுடைய எய்கின்ற அம்பு என்ன சொல்லலாம்னா உள்ள போய் விழுந்துட்டாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அதற்கு நடுவில் ஒரு புள்ளியை வைத்திருப்பான். அந்த புள்ளியை இலகுவாக இயக்கத்தை அடைவதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த 3-6-11 சந்திரன் இருக்கும் போதும், சந்திரனுக்கு 1-4-7-10 சந்திரன் இருக்கும் போதும் அங்கே இந்த தாராபலன் உள்ள நட்சத்திரத்தை இயக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரு வெற்றியை குவிக்கக்கூடிய நாட்களும். குழந்தை இல்லாத தம்பதிகள் நீண்ட நாள் குழந்தை லேட் ஆகுது என்று சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த 3-6-11 சந்திரன் வரும்போதும், 1-4-7-10 சந்திரன் வரும்போதும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது அந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக பரிசித்து பார்க்கணும். பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், இப்ப லக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் வந்துருச்சு, லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வந்துருச்சு. சந்திரன் இருக்கின்ற இடத்துக்கு சந்திரன் வந்திருக்கு. சந்திரன் இருக்கின்ற இடத்துக்கு 4-7-10 சந்திரன் வந்திருக்கும் போது நீங்கள் விரும்பிய தெய்வம், உங்களுடைய உபாசனா தெய்வம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய உபாசனா தெய்வம் நீங்க விரும்பி கும்பிடுகின்ற பிள்ளையாரோ, முருகனோ, அம்மனோ அல்லது சூரிய நமஸ்காரமோ நீங்கள் செய்தால் நீங்கள் வேண்டியது கிடைக்கும். இந்த நாளில் இந்த 3-6-11 சந்திரன் வருங்காலமும், சந்திரனுக்கு 1-4-7-10 சந்திரன் வருங்காலமும், அதில் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் போய் பேங்கில் பணம் டெபாசிட் பண்ணினாலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான இது அக வாழ்க்கைக்கு 100% எடுத்துக்கலாம், புற வாழ்க்கைக்கும் 100%. அக வாழ்க்கை என்பது உங்களுக்கு புரியும், புலன் இன்பம். பிற வாழ்க்கை என்பது வெளி உலகத்தில் இருக்கின்ற சில லக்ஸுரிஸை ஈர்த்து கொண்டாந்து வருகின்ற இந்த நாட்கள் மிக மிக சிறப்பானது, மிக மிக சிறப்பானது. ஏன்னா இன்னைக்கு என்ன சொன்னா எனக்கெல்லாம் லக்கணத்திற்கு 3ல சந்திரன் இருக்கு. இந்த நாளில் நாம் ஒரு முயற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஒரு சின்ன தெய்வத்தை கும்பிட்டு போனாலும் 100% என்ன நடக்கும்? வெற்றி கிடைத்துவிடும். இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் பண்டை காலத்தில் இந்த மாதிரி காலங்களை ரொம்ப நல்லா என்ன சொன்ன பார்த்து அதை நல்லா ஓலைச்சுவடிகளில் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால்
பெரு வெற்றியை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மால் குவிக்க முடியும் அப்படி என்று கூறி கடைசியாக சொல்கிறேன். லக்கணத்திற்கு 3, 6, 11 சந்திரன் வரும்போதும் சந்திரனுக்கு 1, 4, 7 சந்திரன் வருகின்ற காலம் அக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் புற வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தெய்வங்களை கும்பிட்டு வந்த வெற்றி பெறுவதற்கும் நம்முடைய நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்துவதற்கும் இந்த காலங்கள் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.